அவர் கொல்ல வந்தால் உங்கள் உள்ளம் என்ன பாடுபடுமோ அதேபோல்தான் எல்லா உயிர்களின் மனமும் துடிக்கின்றது. அந்த துடிப்பில் இறையருள் கிடைக்குமா? அருள் அல்லது யாது எனில் கொல்லாமை, கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல் என்ற குரல் மூலம் எந்த உயிரையும் கொல்லாமல் இரக்கம் காட்டி வாழ்வதே அருள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவுகிறது என்று உணர்த்துகிறார் திருவள்ளுவர். முன் ஜென்மத்தில் அண்ணன் தங்கையாக உடல் எடுத்த இரு உயிர்கள் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவாக அண்ணன் ஆடாகவும் தங்கை மனித உடலெடுத்தும் பிறந்திருக்கலாம். இப்பொழுது நீங்கள் கொன்று தின்ன துடிக்கும் அந்த ஆடு முன் ஜென்மத்தில் உங்கள் சகோதரராகவும் இருந்திருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். உடல்கள்தாம் வேறுபடுகின்றன, உயிர்கள் வேறுபடுவதில்லை. உயிர் பிரிந்து